तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சூர்யஸ்பர்த்தி கிரீடமுர்த்வதிலக प्रोत्पासि बालान्तरं कारुण्याकुलनेत्रमद्रगसितोल् लासं सुनासः पुटं गण्डोद्यन् मकरापकुण्डलयुकं गण्डोज्ज्वलत्कौस्तुभं तोत्रूपं मनमाल्यकारपटल श्रीवत्सदीप्रं भजे. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினாலே சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாராயண பட்டத்ரி கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதப்புழாய் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருநாவாய் என்ற க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கவ்யூதி மாத்ரே என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பொத்தூர் என்ற கிராமத்தில் பிறந்தாராம். திருநாவாய் எம்பெருமானிடத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. நம்முடைய திவ்ய க்ஷேத்திரங்களில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு அனுபவிக்கப்பட்ட திவ்ய க்ஷேத்திரங்களில் மலைநாட்டுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னு சொன்னால், மலைநாட்டில் இருக்கக்கூடிய திருவட்டாறு திருவாட்டாரர் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய தேசத்தில் தான் நம்மாழ்வாருடைய கோரிக்கையை பகவான் பூர்த்தி பண்ணி வச்சு தன்னுடைய சௌசீல்யமான ஒரு குணத்தை காட்டின மலைநாட்டு திருப்பதி என்ற பெருமை திருவட்டாருக்கு உண்டு. அந்த வகையில் இந்த நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்திலையும் ஆழங்கால் பட்டு அனுபவித்ததனாலும் திருநாவாய் 9 விதமான யோகிகள் இந்த பகவானை குறித்து தபஸ் பண்ணி 8 பேர் மறைய 9வது யோகி அந்த 8 பேர் இருக்கிற இடம் தெரியலையேன்னு தான் கலங்க ஆரம்பிக்க நாவாய் முகுந்தன் அவருக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்து 8 பேரும் அந்தர்யாமியாக மறைஞ்சிண்டு மேல தன்னை சோஸ்திரம் பண்றதை காமிச்சு இவரையும் அவர்களோடு சேர்த்து நவயோகிகள் அங்க வந்து பகவானை குறித்து தபஸ் பண்றதுனால திருநாவாய் என்ற ஒரு பேரும். பின்னாடி பட்டத்திரி நினைச்சுக்கிறார், நாவன்மையை கொடுக்கக்கூடிய பகவான் இவன். அங்க இருக்கக்கூடிய தாயாரோட அவளை பிரார்த்தனை பண்றவன் அவளுக்கு அந்த ஒரு நாவன்மையானது கிடைக்குமா, அதனாலையும் திருநாவாயின்னு பேரு. அந்த திருநாவாய் எம்பெருமானிடத்துல ஆழங்கால் பட்டு அவனை தன்வந்திரி ஸ்வரூபமாகவே கூட அங்க இருக்கிறவா வர்ணிச்சிருக்கா. அப்படிப்பட்ட அந்த திருநாவாய் க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல கவ்யூதி மாத்ரே புனருபரிணவ கிராமனாம் நிஸ்வதாம் நீ பெரிய வியாக்கியானத்துக்கு கர்த்தா இவர். அதிபதி மாதிரி நிறைய படிச்சவர் நாராயண பட்டத்ரி. மேல்பொத்தூர்னு அவர் ஊர் பேரு திருநாவா பக்கத்துல. அத மேல்பொத்தூரை எப்படி சொல்றார் அவர், உபரி உபரினா சமஸ்கிருதத்துல மேல்னு அர்த்தம், நவனா புதுசுன்னு அர்த்தம், கிராமம்னா ஊர்னு அர்த்தம். புனர் உபரி நவ கிராம நாம்னி ஸ்வதாம்னி. மேல்பொத்தூர்ன்ற ஒரு ஊர்ல நான் தர்மிஷ்டாத் பட்டதந்திராத் அகிலம் அதிபதோர் மாத்ருதத்த விஜேந்திராத், தர்மிஷ்டராக இருக்கக்கூடிய மாத்ருதத்தர் என்ற ஒரு மீமாம்சை முதலிய அழகான அந்த படிப்புகளை படித்த மீமாம்சைக்கு அதிபதியான
மாத்ருதத்தர் என்றவருடைய பிள்ளையா நான் பிறந்தேன்றாராம். ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. நாராயண பட்டத்தை பத்தியே நமக்கு தெரியாது, தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம். இவர் அந்த ஸ்லோகத்துக்குள்ள என்ன சொல்றாரு, எங்க அப்பா பேர் மாத்ருதத்தர், அவர் ஒரு பெரிய பண்டிதர், தர்மிஷ்டர், பல தர்ம காரியங்களை பண்ணியிருக்கார், திருநாவாய் எம்பெருமானிடத்துல என்னை கொண்டு போய் காமிச்சவர் அவர் தான், அப்படிப்பட்டவருடைய பிள்ளையா நான் பிறந்தேன்னு சந்தோஷப்படுறேன்னு அப்பாவை பத்தி அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காராம். இந்த தகவல் நமக்கு தேவையான்னு தோணக்கூடாது. பட்டத்திரியினுடைய தர்ம சிந்தனையை நம்ம பாராட்டணும். ஏன்னா நம்ம முதல்ல வணங்க தகுந்தவர்கள் யாருன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த சுகத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் நாம மறக்க கூடாதவர்கள் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவான்னு தாயாரும் தகப்பனாரும் நமக்கு முன்னறி தெய்வம்னு மகான்கள் சொல்லியிருக்கா. அந்த விதத்துல தகப்பனார் எப்பவுமே தான் சுகமா இருக்கச்சே கூட, சார் எங்க அப்பா என்ன படிக்க வச்சார், இன்னைக்கு இந்த ஒரு கம்பெனியில நான் 50,000 ரூபாய் வாங்குறேன்னா எங்க அப்பாவை நினைச்சுக்கணும் சார். அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா 50 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிருக்கார். இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எத்தனை பேர் அலைஞ்சு எத்தனை பேங்க்ல டெபாசிட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை அனுப்புறதுக்கு மனசு இல்லாம அனுப்ப வச்சார் சார் அப்படின்னு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தகப்பனாரையும் தாயாரையும் ஒரு புத்திரன் நினைக்க மறந்தாலோ அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க மறந்தாலோ அது வாழ்க்கையில் அவனை உயர்த்துவதாக அமையாதான். தாயார் தகப்பனார் முக்கியம். ஆனா இங்க த்விஜேந்திராத்துனார், அதாவது ஒரு தகப்பனாருக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, அம்மாவுக்கு பெற்றெடுக்கக்கூடிய பெருமை. தகப்பனார் அந்த உபநயனம்ன்ற பூணல் சம்ஸ்காரத்தை மறத்து அழகாக நடத்தி அந்த தகப்பனார் 2வது ஜென்மத்தை இவனுக்கு கொடுக்கிறாராம். அப்படிப்பட்ட உத்தமமான மாத்ருதத்தர் என்பவரை எனக்கு அப்பாவாக கொண்டு அவள்லாம் என்னை தொட்டில்ல போட்டு அந்த அழகான திருநாவாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பத்தூர்ல ஜாதோ நாராயணக்யோ நிரவகத துலம் தேவ நாராயணக்யோ நாராயண பட்டத்திரின்னு நாராயணன் டக்க எனக்கு பிரீத்தி. நாராயணனுடைய கோயிலுக்கு தினமும் நான் போயிட்டு இருக்கேன். அதே திருநாவாயில ஒரு பக்கம் பிரம்மா ஒரு பக்கம் சிவக்ஷேத்திரம் இருக்கு. 3 கோயிலுக்கு இவர் தினமும் போயிட்டு வருவார். இருந்தாலும் இந்த எம்பெருமானிடத்துல இவருக்கு ஈடுபாடு இருந்ததுனால இவருக்கு நாராயணன் திருநாமம் பண்ணலாம். அதனால்தான் நாராயணியத்தை முடிக்கச்சே கூட சொல்ல போறார், துவேதா நாராயணீயம். எனக்கு நாராயண பட்டத்திரின்னு பேரு. இங்க உட்கார்ந்து கேட்ட குருவாயூரப்பன் நாராயணன், நாராயணன் சொல்லி நாராயணன் கேட்டதால் இதற்கு நாராயணீயம்னு பேருன்னு கடைசி நாள் முடிக்கச்சே தன்னுடைய கதையை இங்க முதல் ஸ்லோகத்துல தான் அந்த காவியத்தை எழுதும் போது குறிப்பிட்டவர் கடைசியில தன்னுடைய சரித்திரத்துல தன்னுடைய பேரை மறுபடியும் நாராயணியத்திலையும் ஞாபகப்படுத்திக்கிறாராம். இந்த ஸ்லோகத்தை சொன்னது பிரக்ரியா சர்வஸ்வம்ன்ற ஒரு கிராமர் புக்ல நாராயணியத்துல மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிறந்த இந்த நாராயண பட்டத்திரி அவர் குருகுல வாசத்தை அச்சுத பிஷோரடின்ற ஒரு குருவனிடத்துல போய் கத்துண்டாராம். அப்படி கத்துக்கச்சேயும் எல்லாம் சுவாமின பத்திர வைபவங்கள், வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், புருஷ சூக்தங்கள், அந்த எம்பெருமான தரிசிக்க வேண்டிய ஒரு முறைகள், இந்த உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய சன்னதியில நம்ம ஆனந்தமாக இந்த ஒரு அபிஷேகங்களை தரிசனம் பண்ணமே, அவனுக்கு அந்த குளிர கடாட்சிக்கக்கூடிய அளவுக்கு குருவாயூர்ல எப்படி அங்க பூஜைகள்லாம் நடக்கிறதோ, குருவாயூர்ல சுவாமி எத்தனை ஒசரமோ, குருவாயூர்ல எந்த கருணா கடாட்சத்தோட பகவான் நமக்கு சேவை சாதிக்கிறானோ அதே போன்று இந்த ஒரு கோயில்ல அங்க நடப்பது போலே பாலபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இங்க இந்த சுவாமிக்கு அதை விட அதிகப்படியாக தயிர், அங்க இருக்கக்கூடிய தேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மன கஷ்டத்தை நீக்கிறதுக்காகவும் நமக்கு சர்வாலங்கார பூஷிதனாக அனுபவம் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் அதனுடைய வேத மந்திரங்களுடைய ஒரு தாத்பரியத்துக்காகவும் அபிஷேகத்தில் அவனை தரிசனம் பண்ணவாளுடைய மனக்குறை நீங்குவதற்காகவும் என்னென்ன மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்றாளோ எப்படியெல்லாம் அப்படி அவனை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே பாவத்தில் இந்த அவனுடைய குருவான அச்சுத பிஷோரடி வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், எம்பெருமானை வழிபட வேண்டிய முறைகள் எல்லாத்தையும் பல வருஷ காலம் சொல்லி கொடுத்தாராம். ஒரு நாள் பட்டத்திரிக்கு குருகுலவாசம் முடிஞ்சு போயிடுது. அப்ப பட்டத்திரி அந்த குரு கூப்பிட்டார், நாராயண பட்டத்திரி, உன்னோட குருகுலவாசம் படிப்பு எல்லாம் முடிஞ்சாச்சு. வியாக்கரணங்கள்லேருந்து மீமாம்சை, வேத தர்மசாஸ்திரங்கள்லாம் இந்த சின்ன வயசுலயே நீ கத்துட்ட. அதனால நாளையிலேருந்து நீ உன்னுடைய வீட்டுக்கு போகலாம். கிரகத்துக்கு போய் கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபட்டுடும். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பொண்ணா பார்த்து நீ உன்னுடைய குடும்ப காரியங்களை கவனிச்சு தேவதைகளை திருப்திப்படுத்தி கோயில்களுக்கு போய் பகவானுக்கு பண்ண வேண்டிய ஆராதனைகளை பண்ணி என்னென்ன பாடங்கள் பக்தி முறைகள்லாம் நீ என்கிட்ட கத்துண்டியோ அதெல்லாம் அனுஷ்டானத்துல நடைமுறையில நீ அனுபவிக்கலாம்னு சொல்லி அவரை கிளப்பினாராம். உடனே பட்டத்திரி என்ன பண்ணார்,
குருவை நமஸ்காரம் பண்ணார். யாரு? அங்க இருக்கக்கூடிய அந்த அச்சுத பிஷோரடிக்கு ஒரே ஒரு வரம் எனக்கு கொடுக்கணும். பல ஆண்டுகளாக நீங்க எனக்கு சிரமப்பட்டு பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு ஏதாவது நான் ஒரு தட்சணை கொடுக்க வேண்டாமா? என்ன தட்சணை கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். குரு சிரிச்சாராம். அப்பா, ஒரு உயர்ந்த குருவுக்கு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் பிரதிபலனா எந்த தட்சணையும் கொடுக்க முடியாதுடா. நாம வாழக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு குரு அமையறது கஷ்டம். அவ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது கஷ்டம். அதை கத்துட்டு நம்ம பாராயணங்கள்ல இந்த உத்தர குருவாயூரப்பனுடைய திருக்கோயில பார்த்தோம்னா கூட மாசம் ஒரு வியாழக்கிழமையில இங்க ஒரு குருவை வச்சு கத்துண்டு நாராயணியத்தை தவறாம இங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கா பல பேர். அப்ப நாம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குரு கிடைச்சு அதை கத்துண்டு அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் படும்படியாக பகவத் அர்ப்பணம் பண்ணலாமே தவிர, நீ எனக்கு என்ன தட்சணையை கொடுத்து ஈடாகும்? பரவாயில்ல, நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம், கிளம்புனாராம். இருந்தாலும் இந்த பட்டத்திரி விடல. குரு பாதத்தை பிடிச்சிட்டார். இல்ல, நீங்க ஏதாவது ஒரு தட்சணை வாங்கிக்கணும், அதை கொடுக்காம என்னால கிளம்புறதுக்கு மனசு வரல சொல்லணும்னார். குரு கோபம் வந்துருத்தான். அச்சுத பிஷோரடி கேட்டார், ஏ மேல்பத்தூர், அப்ப உன்னால என்ன தட்சணை கொடுக்க முடியும்னு சொல்லு. நீ என்ன கொடுக்க முடியும்ன்றது தெரிஞ்சுட்டு அது போருமா போராதான்னு நான் சொல்றேன். எவ்வளவு பணம் கொடுக்க போறேன்? இல்ல வஸ்திரமா கொடுக்க போறியா, சொர்ணமா கொடுக்க போறியா, என்ன கொடுக்க போறேன்னு சொல்லுனார். பட்டத்திரி சொன்னதை கேட்ட குருவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுதான். அவரிடத்துல சொன்னார், எனக்கு ஆச்சாரியன் தாங்கள் உங்களுக்கு எந்த பணத்தையும் வஸ்திரத்தையும் ஒரு திரவியத்தையும் கொடுத்து அது உங்களுக்கு ஈடாகாதுன்றது எனக்கு நன்னா தெரியும். நான் மனசுல தட்சணைன்னு நினைச்சின்றது என்ன தெரியுமா சொல்லுன்னார் குரு. அப்ப பட்டத்திரி சொன்னார், என்னுடைய குருவான தாங்கள் வாதரோகத்தால பீடிக்கப்பட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து மீள முடியாம நீங்க தவிச்சுட்டு இருக்கேன். இருந்தா கூட உங்களுக்கு இருக்கிற இந்த 50 சிஷ்யால் நாங்க காலம்புற உங்களை ஸ்நானம் பண்ண வச்சு உங்களுக்கு புது வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி ஆகாரத்தை ஊட்டி இதோ இந்த ஆசனத்துல கொண்டு உங்களை உட்கார வைக்கிறோம். அப்ப நீங்க உட்கார்ந்த பாவத்திலேயே பல மணி நேரம் சிஷ்யர்களான நாங்கள்லாம் கடத்தேறணும்ன்றதுக்காக எங்களுக்கு உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் பார்க்காம, ஏன்னா வாய் பேச முடியுமோனோ, உடம்பு தானே முடங்கி போயிருக்கு, அதனால எங்களுக்கு இவ்வளவு சிரமத்திலையும் உட்கார்ந்தே பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற, என்ன தட்சணை கொடுக்கணும்? அப்ப பட்டத்திரி சொன்னாராம், நான் உங்களை இந்த வாதரோகத்தோட விட்டுட்டு போறதுன்றது ஒரு சிஷ்யன் பண்ணக்கூடிய காரியம் இல்லை. குரு இவ்வளவு நல்ல குணத்தோட கத்து கொடுத்திருக்கச்சே, நான் இப்படி வாதரோகத்தோட நான் விட்டுட்டு போகலாமா? அதனால நீங்க எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். அது என்ன அனுகிரகம்? தயவு பண்ணி உங்க வாதரோகத்தை எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுத்துடணும். அதை அப்படியே நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிடணும். இதை ஏன் தெரியுமா கேட்கிறேன்? நீங்க அதை பண்ணிட்டேன்னா நீங்க ரோகம் குணமாகி நன்னா நடக்க ஆரம்பிச்சிடுவேள். இன்னும் ஒரு 10 பேருக்கு அதிகமா நீங்க பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய சக்தி, மற்றவாளை எதிர்பார்க்காத ஒரு சிந்தனை உங்களுக்கு தானாவே இந்த உடம்புல வந்துடும். அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். குரு சிரிச்சாராம். இது என்னடா இது வேடிக்கையா இருக்கு, நீ கேட்டனேன்னு இந்த வியாதியை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கிராமத்துல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்ல பேர் கூட எனக்கு இருக்காதுப்பா. எல்லாரும் என்ன சொல்லுவான், என்னையா குரு இவர் எப்போ ஒரு சிஷ்யன் கேட்க போறான்னு காத்திருந்தார், கேட்ட உடனே வியாதி எடுத்து கொடுத்துட்டாரு. குரு ஞானத்தை கொடுக்கலாம், பகவானுடைய தரிசனத்தை காட்டலாம், அதுக்குன்னு தன் சிஷ்யனுக்கு ஒரு வியாதியை கொடுக்கறதா? நீ அடக்கத்தோட கேட்கிற, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வியாதியை நான் தானம் பண்றதுக்கு உனக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எந்த கஷ்டத்தை படுறனோ அதே கஷ்டத்தை தானே நீ அனுபவிப்ப. அந்த கஷ்டம் உனக்கு வரலாமா? வேண்டாம், நீ கேட்டதே எனக்கு திருப்தியா இருக்கு, கிளம்புனார். அப்ப பட்டத்திரி விடலையாம். குருவனிடத்துல சொன்னார், நீங்க எனக்கு இந்த வியாதியை கொடுக்கறதுனால நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி நான் படமாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு எத்தனையோ டாக்டர்ஸ்லாம் தெரியும். நீங்க ஆச்சார சிரேஷ்டரா இருக்கிறதுனால வியாதியை நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் காட்ட மாட்டேன், எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி இல்லை. இந்த வியாதியை வாங்கிட்டா கேரளால எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா, அவாட்ட காமிச்சு என்னுடைய வியாதியை தீர்த்துப்பேன். அதனால உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு, தயவு பண்ணி கொடுக்கணும்னார். குரு சிரிச்சார். அந்த வியாதி அவருக்கு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு நாளைக்கு உத்தர குருவாயூரப்பன் கோயில்ல இருந்து மீதி சரித்திரத்தை நம்ம கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூராங்கதகங்கனோத்தமமகாரத்னங்குளீயங்கித ஸ்ரீமத்பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத்பீதாம்பராலம்பினி கிருஷ்ணா ஆஹாலம்பே விமலம் புஜத்துதிபதம் மூர்த்தியம் தவார்த்திச்சிதம். ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணனாம் உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து நாம் இந்த வாரம் முழுக்க நாராயணியத்தை கேட்டுருக்கோம். நம்மெல்லாம் கேட்டோம், ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய ஒரு உத்தரவால தேவப்பிரஷ்டமானது பார்க்கப்பட்டு உயர்ந்த இந்த நங்கநல்லூர்ல குருவாயூர்ல இருப்பது போன்றவே சாநித்தியத்தில் தான் வந்து குடியிருக்க வேண்டும் என்ற பகவானுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இங்க சுவாமி தானே வந்து திவ்ய அலங்காரங்களோட அதே உன்னி கிருஷ்ணனாக பகவான் இங்க காட்சி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட உத்தமமான இந்த திருக்கோயிலிருந்து நாராயண பட்டத்ரி தன்னுடைய குருவான அச்சுத கிஷோரிடத்துல வாதரோகத்தை பிரார்த்தனை பண்ணார்னு நம்ம கேட்டோம். குரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். உடனே அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நீங்க வியாதியை கொடுக்கறதுனால நான் டாக்டர் கிட்டலாம் போய் சரி பண்ணிப்பேன், இந்த வியாதியினால நான் கஷ்டப்பட மாட்டேன், அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். அப்ப குரு கண்ட மூடுண்டு அப்படி தியானம் பண்ணாராம். இவன் வியாதியை கேட்கிறானே கொடுக்கறதா வேண்டாமான்னு. அப்ப மகாவிஷ்ணுவான எம்பெருமான் இவருடைய காதல அதை கொடுத்துருன்னு உத்தரவு போட்டான. ஏன்னா குருவாயூரப்பனுக்கு குருவாயூர்ல நாராயணியம் கேட்கணும்னு ஆசை வந்துருத்து. அச்சுத கிஷோரடியான நீங்க வியாதியை கொடுக்கலன்னா அவன் குருவாயூருக்கு வந்து பாட போறதில்லை. குருவாயூர்ல நாராயணியம் வரத்துக்கு மூல காரணமே இந்த வியாதி தானே. அதனால தான் பின்னாடி ரோகாம் அம யூயமேவ சுகுர்த்தவன் வாழ்த்த போறார். அப்படிப்பட்ட அந்த வியாதியை நீ கொடுக்காம விட்டுடாதேன்னு திருநாவாய் எம்பெருமானும் குருவாயூர்ல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனும் இந்த அச்சுத கிஷோரடிக்கு அருளாதொழிவாய் அருள் செய்த அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடி கீழ் புக வைப்பாய் மருளே இன்றி உன்னை என் நஞ்ச திருத்தும் அருளே தருதல் திருநாவாயல் தேவே பிறந்து திரிதறினும் பாவியேன் உள்ளம் மறந்தும் பெரிதறிய மாட்டாம் சிறந்த திருநாவாய் வாழ்கின்ற தேவனை அல்லால் ஒரு நாவாய் வாழ்த்தாது புகழ்ந்து. ஆழ்வாரும் பிள்ளைப்பெருமாள் ஐங்காரும் அவனுடைய பெருமையை போட்டுன்னு அனுபவிக்கிறத பார்க்கச்சே நாராயண பட்டத்திரியனுடைய குருவான அச்சுத கிஷோரடிக்கு இந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் உத்தரவு போட்டு அவரை நாராயணியம் எழுத வச்சிருப்பார்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த திவ்ய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை உத்தரவு போடுவான். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிப்பான் அப்படின்னு பல திவ்ய பாசுரங்களால புகழக்கூடிய அந்த நாவாய் முகுந்தனும்
குருவாயூரப்பனிடத்துல இந்த பட்டத்திரி போகணும்னு தீர்மானம் பண்ண அதே கிருஷ்ணனும் இந்த குருவுக்கு உத்தரவு போடலைன்னா, அவருக்கு ஸ்புரிக்க வைக்கலைன்னா, இன்னைக்கு நமக்கு நலம் தரும் நாராயணியம்ன்ற நிகழ்ச்சியே பொதிகையில கிடையாது. அந்த அளவுக்கு அடுத்த க்ஷணம் இவர் தீர்மானம் பண்ணார். சரி, நான் உனக்கு அந்த ரோகத்தை கொடுத்துடுறேன், நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நீ பிடிவாதமா வாங்கிக்கிற. அப்போ இரண்டு விதமாக அவ கேரளால பார்த்தோன்னா எப்படி இந்த ரோகத்தை கொடுக்கிறது. இவர் சித்த புருஷரா இருக்கிறதுனால அந்த ரோகத்தை கையில ஜலத்துல ஆவாகனம் பண்ணி அந்த வியாதிய தன்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் சிஷ்யால விட்டு கையை தூக்க சொல்லி, இவர் கையை தூக்க முடியாதோனோ தூக்க சொல்லி அப்படியே தத்தம் பண்றதுன்னு பேரு. இந்த வியாதியை இவன் கேட்டதா தானமா அவர் கொடுக்கிறார். அதாவது பட்டத்திரி கொடுக்கிற குருதட்சணை என்ன நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், குருவனுடைய வியாதியை போக்கினதுன்றதான் தட்சணையா கொடுக்கிறார். அதான் இவருடைய ஒரு பிரார்த்தனையே, வாதரோக நிவர்த்தி. அதுதான் இவர் குரு கிட்டேந்து வாங்கிக்கிற வியாதி, அந்த வியாதியை போக்குறதுன்றது இவர் கொடுக்கிற தட்சணை. அப்ப தத்தம் பண்ணி ஜலமா கொடுத்துட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்றார். இன்னொரு சில பேர் அந்த அச்சுத பிஷோரடி அழகான ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். அந்த யாகத்தை இந்த வியாதி நிவர்த்திக்கு ஒரு பரிகாரமாக பண்ணார். இந்த வியாதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரதிபிம்பமான ஒரு பிம்பத்தில் அவர் எழுந்தருள பண்ணார். இந்த யாகம் பூர்த்தியார சமயத்துல இந்த பிரதிமையை நாராயண பட்டத்திரிக்கு கொடுத்தார். அந்த பிரதிமையில இந்த வியாதி ஆவாகனமாகி இருந்ததுனால அந்த வியாதி பட்டத்திரிக்கு வந்தது. குரு சொஸ்தமாயிட்டாராம். எப்படி கொடுத்தார் அப்படின்ற கவலை நமக்கு இல்லை. நமக்கு வேண்டியது குரு இடத்துல இவர் பணிவோடு அந்த வியாதியை வாங்கின்றார். குரு அதை கொடுத்தார், அவர் சொஸ்தமாயிட்டார். உடனே ஆச்சாரியன் என்ன பண்ணார், பட்டத்திரி வீட்டுல கொண்டு போய் நீங்க ஒரு சிஷ்யால் ஒரு 10 பேர் அவர் தூக்கிட்டு போய் விட்டுட்டு, ஏன்னா அவருக்கு நகர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால விட்டுட்டு வாங்க. இப்பவே வரவன அவர் பட்டத்திரியை தூக்கிண்டா. அப்ப குரு மறுபடியும் கூப்பிட்டு சொன்னார், தயவு பண்ணி அவர் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கூட்டு தனித்தனியா சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லணும் தெரியுமா, எங்க குருவான அச்சுத பிஷோரடி கண்டிப்பா இந்த வியாதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். உங்க பிள்ளைதான் இதை கேட்கல, பிடிவாதம் பிடிச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கார். இப்ப கூட எங்க குரு சொல்லியிருக்கார், என்னைக்கு பட்டத்திரிக்கு ஏண்டாப்பா இதை வாங்கிட்டோம், நம்ம இதை கேட்காம இருந்திருக்கலாமே, உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு தோணித்தனா எங்க குரு இதை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கார். அதனால எந்த கவலையும் குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கும் பட்டத்திரிக்கும் வேண்டாம். அவர் மனமு வந்து கொடுக்கல, இவருடைய நிர்பந்தத்தால்தான் கொடுத்திருக்காருன்றத சொல்லிட்டு வாங்கினார். எப்படி தார்மீகமான ஒரு குரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர்கள் சிரேஷ்டர்கள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் ஓரளவாவது நம்ம க்ஷேமமா வாழ முடியும். உடனே இவா பட்டத்திரியை கைத்தாங்களா தூக்கிட்டு அந்த குடும்பத்துல கொண்டு போய் விட்டா. அவளுக்கெல்லாம் அதிர்ச்சியம் இருக்காதா பின்ன, நன்னா படிக்க போனவன் படிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துல செட்டில் ஆக போறான்னு எதிர்பார்க்கச்சே, குரு கிட்டேந்து வியாதியை வாங்கிட்டு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரே வருத்தம் கோபம். அதுக்காக விட்டுட முடியுமா பட்டத்திரிய? மறுநாள்லேருந்து கேரளால எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காளோ எல்லார்கிட்டையும் நாராயண பட்டத்திரி அழிச்சுன்னு போய் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சாலாம். ஏன்னா பட்டத்திரி சொல்லியிருக்காரு குரு கிட்ட, டாக்டர்கிட்ட காமிச்சு நான் இந்த வியாதியை தீர்த்தன் வந்து உங்களை நமஸ்காரம் பண்றேன், நீங்க ஆச்சார சிரேஷ்டா இருக்க, ஒருத்தர் பல்ஸ் பிடிச்சு பார்க்க கூடாது, யாரும் கொடுக்கிற மாத்திரையை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால உங்களுக்கு வியாதி போகலேன்னு சொல்லியிருக்காருன்னு எவ்வளவு டாக்டர் இருக்காளோ அவ்வளவு பேர்த்தையும் காமிச்சா. ஒருத்தர் சூர்ணம் கொடுத்தார், ஒருத்தர் கேப்சூல் கொடுத்தார், ஒருத்தர் டானிக் கொடுத்தார், இன்ஜெக்ஷன் போட்டார். என்னென்ன வைத்தியங்கள் பண்ணிட்டாலும் என்ன ஆச்சரியம், குருவாயூரப்பன் விடுவானா? இவருக்கு சொஸ்தமாயிடுச்சுன்னா அங்க நாராயணியை வந்திருக்குமா? அதனால குருவாயூரப்பன் என்ன பண்ணா, இவர் ஒவ்வொரு மருந்தையும் சாப்பிட சாப்பிட, நாமெல்லாம் இருக்கோம் ஒரு மருந்தை சாப்பிட்டா ஒரு 10% வியாதி குறையுமோனோ, அதான் கிடையாது. இவர் சாப்பிட சாப்பிட இவருக்கு வியாதி அதிகமாயிடுதான். இந்த வியாதியில என்ன தாங்க முடியல. கிருஷ்ணா, நல்ல எண்ணத்துல தானடா வாண்டேன், நாவாய் முகுந்தா, ஏண்டா இப்படி என்ன படுத்துற, எனக்கு வியாதி சொஸ்தமாகாதான்னு மனோரதம் இவருடைய மனசுல வேகமா ஓட ஆரம்பிச்சுதான். குருவாயூரப்பன் ஓட்டுறது பார்த்தசாரதியான ரதம். அவன் தர்மமே ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை குருவாயூர்ல நடத்திக்கிறான். ஏன், இந்த உத்தர குருவாயூரப்பன் கோயில்ல கூட தினமுமே இங்க ஸ்ரீவேலி உண்டு. ஏன்னா அந்த குருவாயூர்ல என்ன நடக்கிறதோ அப்படி நடக்கணும்னு இங்க சுவாமி உத்தரவு போட்டிருக்கான் இல்லையா? அதனால இங்க நடக்கிற ஸ்ரீவேலி இருக்க அதே சுவாமியோட உற்சவமூர்த்தியை இங்கேயும் எழுந்தருள பண்றான். இங்கேயும் நம்முடைய மனோரதங்கள்லாம் அவனை ஸ்ரீவேலியில தரிசிக்கும் போது குருவாயூர்ல நமக்கு கிடைக்காத பாக்கியம் இங்க கிடைக்கிறதே நம்ம ஆனந்தப்படுறோம். ஒரே ஒரு வித்தியாசம், குருவாயூர்ல கஜேந்திரனான யானை பேர்ல உட்கார்ந்து சுவாமி அங்க வலம் வரார் ஸ்ரீவேலி பிரதர்ஷனத்துல. ஆனா இங்க தேவ பிரஷ்னத்துல பகவானுடைய உத்தரவு, இந்த சின்ன இடத்துல யானையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம்,
ஒரு அழகான தேர்ல என்ன உட்கார வச்சு என்னை இழுத்தன் வந்து இந்த ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நடத்துங்க, உங்களுடைய மனோரதங்கள்லாம் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு பகவான் இங்க அங்க குருவாயூர்ல கஜேந்திர வரதனாக யானை பேர்ல உட்கார்ந்து வரார். இங்க பார்த்த சாரதியாக சாட்டையை கையில பிடிச்சுக்கலையே தவிர நம்ம கிட்ட இழுக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து பகவான் இங்க ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை தினமும் இருவேளைகள் கார்த்தால 7:45 ராத்திரி 7:45 உயர்ந்த அலங்காரங்களோடும் மேலதாள வாத்தியங்களோடும் அந்த ஸ்ரீவேலியை நம்ம நாராயணியத்தை கேட்டு இருக்கிற நங்கநல்லூர் உத்தரகுருவாயூரப்பன் கோயிலையும் தரிசிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அந்த அளவுக்கு பகவான் நம்முடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவர். அதனால பட்டத்திரி கதறாராம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருத்தே திருநாவாய் முகுந்தா, உன்னை தினமும் வந்து எத்தனை நாள் தரிசனம் பண்ணியிருப்பேன். நான் என்ன நம்பினேன், ஒரு குரு கிட்ட ஒரு வியாதியை வாங்கிட்டா ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு மாத்திரையிலையோ மருந்துலையோ வியாதி தீர்ந்து போயிடும்னு பார்த்தா, மணாளன் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் கண்ணாளல் உலகத்துயிர் தேவர்கெல்லாம் விண்ணாளல் விரும்பி உரையும் திருநாவாய் கண்ணார கலிக்கின்ற இங்கென்று கொள்கண்டே கண்டே கலிக்கின்ற திங்கென்று கொள்கண்கள் தொண்டே உனக்காய் ஒழிலேந்துரிசின்றி வண்டார் மலை சோலைகள் சூழ் திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங்கோ வளர்கோவே. அந்த ஆழ்வார் எப்படியெல்லாம் பகவானிடத்துல என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கதறினாரோ அதே பாவத்துல தான் இந்த பட்டத்திரி பிரார்த்தனை பண்ணியிருக்கணும்னு தோன்றது. ஏன்னா இவருடைய மனோரதமும் அந்த பாசுரங்களும் அந்த கஷேத்திரத்துல ஒப்பிட்டு இருக்கும் போது அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் கருணை கடலாக நாவாய் முகுந்தன் இருக்கான்னு நமக்கு தெரியுது. அதனால்தான் நம்மாழ்வார் அங்க வரச்சேயே திருநாவாய் குறுக்கும் வகையுண்டு கொலோ கொடியேற்கேன்னு சொன்னாலாம். பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா. என்ன அழகு பாருங்க, அவர் தேடிண்டே வரார். அங்க கோயில் எங்க இருக்குன்னு தெரியல, கோயிலுக்கு எதிர்கரையிலேயே இருக்கார். அங்க கோயில் இருக்கு. அங்க இருக்கவாக்கிட்ட மலையாளத்துல கேட்டாராம், அம்பலம் எவிட உண்டு, அம்பலம் எவிட அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற அவள்லாம் என்ன சொன்னா, குறுக்கான் நோக்குன்னாலாம். குறுக்கான் நோக்கு எதிரியே வந்து நின்று நாவாய் முகுந்தன் எங்கன்னு கேட்கிறீரே நம்மாழ்வாரே, எதிர பாருங்கன்னா உடனே இவர் பாசுரத்துல என்ன பண்ணார், திருநாவாய் குறுக்கும் வகையுண்டு கொலோ கொடியேற்றிரே. அந்த குறுக்குன்ற அந்த சமஸ்கிருத குறுக்கால நோக்குன்ற சமஸ்கிருத பாசுரத்துல போட்டாராம். பகவான் துள்ளி குதிச்சானா. நம்மாழ்வாரே அதனால தான் பிரபன்ன ஜன கூடஸ்தர்னு உங்களுக்கு திருநாமமோ எங்க ஊர் பாஷையை உங்க பாசுரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கேளேன்னு. அப்படி இருக்கிற இடத்தையே நாவாயாக ஆக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி இப்படி என்னை கைவிட்டுட்டானே அப்படின்னு அந்த அணுக பெருநாளன் போதும் சிந்தை கலங்கி திருமாலே என்றழைப்பேன் கொந்தார் மலர் சோலைகள் கூழ் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம்மா மணிவண்ணா. ஒரு திவ்ய கஷேத்திரம் வந்து நாராயணியத்தோட எப்படி சேர்றது பார்த்தேளா? அங்க போய் அங்க பூஜை பண்றவா கிட்டக்க விவரங்களை கேட்ட போதுதான் இவருக்கு நாராயண பட்டத்திரின்னு நம்முடைய காவியத்தை எழுதியவருக்கு இந்த பேர் வந்ததோட காரணமும் இந்த எம்பெருமானிடத்துல இவர் எவ்வளவு பிரீத்தியா இருக்கிறதுனால, இவர் கதறினதுனால இவர் நாராயணி எழுதணும்னு ஆரம்பிச்சிருந்தான். திருநாவாய் முகுந்தன்ட்டையே உட்கார்ந்து தினமுமே எழுதிட்டு சாயங்காலம் இவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லையே, நாவாய் முகுந்தன் என்ன பண்ணான், குருவாயூரை பிரசித்தப்படுத்தணும்னு இவரை குருவாயூருக்கு அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணியிருப்பான் போலும்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா. எங்க ஊர்ல இருந்தவர் அங்க போய் குருவாயூர்ல எழுதினாரே. ஆழ்வார்கள் இவாள்லாம் பிரத்யக்ஷ தெய்வமாக திவ்ய தரிசனம் கொடுத்ததுனால மங்களாசாசனம் பண்ணா. குருவாயூரும் அப்ப இருந்திருக்கும், ஆனா அத்தனை பிரசித்தி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, கால விசேஷத்தால பல பேர் படையெடுத்து பல சந்தர்ப்பங்கள்ல அந்த குருவாயூர் சுவாமி எடுத்துட்டு போய் திருவனந்தபுரத்திலையும் எர்ணாகுளத்திலையும் பல இடங்கள்ல மறைச்சு மறைச்சு வச்சதுனால அவ்வளவு பிரசித்தி இல்லாம போயிடுத்து. ஆனா அந்த சுவாமிக்கு பெரிய பிரசித்தி ஏற்படணும்னு இன்னொரு மகாவிஷ்ணு தீர்மானம் பண்ணாரோ என்னமோ, இவருடைய குரலுக்கு செவி சாய்ச்சாராம். நாராயண பட்டத்திரி என்ன இப்படி கைவிட்டுட்டியே அப்படின்னும் போது பட்டத்திரிக்கு ஒரு புதுசா ஒரு எண்ணம் தோணித்து, நாம டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சு இனிமே பிரயோஜனம் இல்லை, விட்டுடுவோம். ஏன் நம்ம இதை கஷ்டப்படுறோம்? நாம கர்வமா ஒரு வார்த்தை பேசிட்டோம். கர்வமா யார கிட்ட பேசினோம்? பேசக்கூடாதவர்கிட்ட பேசிட்டோம். பகவான்கிட்ட கூட கர்வமா பேசலாம், இப்படி என்ன கை விட்டுட்டியேன்னு அந்த திருநாவாய் எம்பெருமான பிடிச்சு நம்ம சத்தம் போட்டோம். ஆனா நம்ம ஆச்சாரியனான குரு கிட்ட சொன்னோம், இந்த வியாதியை கொடுத்தா நான் டாக்டர் கிட்ட காமிச்சு தீர்த்துப்பேன், நீங்க டாக்டர் கிட்ட போல உங்களுக்கு தீங்கலைன்னு குரு கிட்ட போய் கர்வமா பேசலாமா? அந்த தப்பு தான் இந்த மருந்து நம்மளை தீக்கல. அதனால என்ன வழி பண்ணலாம்? நமக்கு கூட வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கணும் செய்தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும்.
என்ன விஷயம்? நம்ம அப்பா நம்ம பிறந்த உடனே 12 கட்டம் போட்டு ஜாதகம்னு ஒண்ணு எழுதி இருக்கார். அந்த ஜாதகத்தை யார்ட்டையான ஜோசியத்தை காட்டலாமான்னு. அப்ப பட்டத்திரிக்கு அதே சிந்தனை, தன்னுடைய ஜாதகத்தை தட்டி எடுத்தார். இதை யாராவது நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம வியாதிக்கு வழி தேடலாமான்னு நினைச்சார். ஜோசியர்கிட்ட அவர் போனாரா? அந்த அஷ்டமங்கல பிரஷ்னத்துல ஜோசியத்துல அவருக்கு பரிகாரம் கிடைச்சதா? எல்லாத்தையும் நாளைக்கு உத்தர குருவாயூரப்பன் சன்னதியில உட்கார்ந்து நம்ம கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருஷ்ணாய கோவிந்தாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனர்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் மாதியை அமுதை என்னை யாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. நலம் தரும் நாராயணீயம். நாராயண பட்டத்திரி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நாராயணீயத்தை எதுக்காக எழுதினார்? அங்க இருக்கக்கூடிய குருவாயூர் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற இடது பக்கம் மண்டபத்துக்கு பட்டத்திரி மண்டபம்னு எதனால பேர் வந்தது, எத்தனை நாட்கள் எழுதினார் அப்படின்னு ஆராய முற்பட்ட நாம் அந்த பட்டத்திரி சொன்ன ஒரு ஸ்லோகத்திலேயே அவர் திருநாவாய் க்ஷேத்திரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பத்தூன்ற ஊர்ல பிறந்து தன்னுடைய குருவான அச்சுதபிஷோரடிக்கு குருதட்சணையாக அவருடைய வியாதியை வாங்கிண்டு பல பேரிடத்துல காமிச்சும் பிரயோஜனமே இல்லை. அப்ப நாராயண பட்டத்திரி இந்த வாதரோக நிவர்த்திக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? கிருஷ்ணா நாராயணா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை நீ காட்டக்கூடாதான்னு திருநாவாயில் இருக்கக்கூடிய எம்பெருமான மனசால தியானிக்கிறார். அந்த பகவானுடைய அனுகிரகம் இவருக்கு ஏதாவது தன்னுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்துல காமிச்சால் அதுக்கு ஒரு பரிகாரம் ஏற்படும்னு தோணித்தான். ஏன்னா அது திருநாவாயில இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்னொரு தனியாக மகாலட்சுமியை தன்னுடைய மடியில வச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணனாகவும் இருக்கார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து ஆதி மூலமேன்னு தன்னை ரட்சணம் பண்ணுமான் பகவான் நம்பின அந்த கஜேந்திரன் அங்க அடுத்த பிறவியில தான் இந்த திருநாவாயில ஒரு தாமர மலரை பறிக்கணும்னு போற சமயத்துல அதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி அதை பறிச்சுட்டு போய் மகாவிஷ்ணுட்ட கொடுத்துட்டான்னு இது உயிரை விடணும்னு தீர்மானம் பண்ண போது மகாலட்சுமியை கூட்டு திருநாவாய் முகுந்தன்
நாளையிலேருந்து அந்த யானைத்தான் இதை பறிக்கணுமே தவிர நீ பறிக்க கூடாது, நம்ம 2 பேரும் அதை சேர்த்து ஏத்துப்போம் அப்படின்னு யானைக்கும் அருள் செய்த எம்பெருமான் தன்வந்திரி உருவமாக அங்க இருக்கார். இன்னைக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல அட்டப்பூச்சியை அலங்காரமாக பண்ணி நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் இழுத்துக் கொள்ளக்கூடிய கருணா கடாட்சனாக இருக்காராம். தூவாய புல்லூர்ந்து துறை வேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானே தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுளாலான நரையூரில் கண்டேனே. திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். இவர் எப்படி மேல்புத்தூர்ல இருந்தே அங்க இருக்கிற சுவாமியை நோக்கி உன்னோட திவ்ய தரிசனம் எனக்கு கிடைக்காதா, அனுகிரகம் இல்லையான்னு கதறினாரோ, அது மாதிரி நரையூர்ல இருந்து திருமங்கையாழ்வார் கதறினாராம். நாவாயுள் உலாலான நரையூரில் கண்டேனே. இங்க இருந்தா கூட எனக்கு நரையூர்ல இருந்து கண்ண மூடிட்டேன்னா திருநாவாய் தன்வந்திரி சாக்ஷாத் முகுந்தன் எனக்கு திவ்ய தரிசனத்தை கொடுக்கிறானே, யானையை மாத்திரம் இல்ல தன்னை நினைக்கிறவாளுடைய அத்தனை வியாதியும் அவன் போக்கி வைப்பான்னு சொன்னாராம். அதனால இவருடைய தியானத்துக்கு, யாருடைய தியானத்திற்கு, பட்டத்திரியோட தியானத்துக்கு அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான் செவிசாய்த்தான். அதனால இவருக்கு தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு ஒரு தூண்டுதலை உண்டாக்கினானா. பட்டத்திரிக்கா தோணித்து நாம ஒரு காரியத்தை பண்றோம், அதனால ஒரு பலனை அடையிறோம், அதை வெற்றிகரமா முடிக்கிறோம்னா அந்த காரியத்தை பண்றதுக்கும் நம்ம காரணம் இல்லை, அதை ஜெயிச்சு வரத்துக்கும் காரணம் இல்லை. எல்லாமே எத்பீதோ தேதி சூர்யோ தகதிச்ச தகனோ வாதிவாயுஸ்ததான்யே எத்பீதா பத்மஜாத்யா புனருச்சிதபலி நாகரன் தேனுகாலம். இதே பட்டத்திரியே பின்னாடி சொல்ல போறார். ஒவ்வொருத்தனுடைய சுண்டு வரல் அசைவுக்கு காரணமா இருக்கிறவன் ஸ்ரீ குருவாயூரப்பன், பிரத்யக்ஷ தெய்வம். அதனால அத மகாவிஷ்ணு நம்மளை காப்பாத்துறேன்னு வந்துட்டான்னா இன்னொருத்த வந்து அவன் யாரா உன்னை திருநாவாய் எம்பெருமான் காப்பாத்துறது, இவன் யாரு குருவாயூரப்பனுடைய வியாதியை நீக்கிறதுன்னு ஒத்தராலையும் தடுக்க முடியாதான். அப்படிப்பட்ட அந்த பகவான் இவருக்கு அந்த ஒரு ஸ்புரிக்கும்படியாக நாம ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ண போது நல்ல காலமும் சந்தர்ப்பமும் கூடி வந்தா தான் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். ஜாதகத்தை வச்சுட்டு ஜோசியரை பார்க்கணும்னு நினைச்சுட்டே இருப்போம், நமக்கு யாரும் கிடைக்க மாட்டா. அவர் கிடைக்கிற போது நாம சரியா இருக்க மாட்டோம். ஆனா இவருடைய அதிர்ஷ்டம் இருக்க, இதே மேல்பத்தூர்ன்ற உயர்ந்த கிராமத்திலேயே எழுத்தச்சன் ஒரு ஜோசியர், கேரளால வாழலாம் பணிக்கர்னு சொல்லுவா, எழுத்தச்சன் ஒரு பணிக்கர். அவ இந்த மாதிரி ஒரு விவகாரங்கள் யாருக்குமே தீர்க்க முடியாத ஒரு வியாதிகளோ ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குழப்பங்களோ அதுக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு யோசனை பண்ணும் போது கேரளால ஒரு வழக்கம் உண்டு. ஜோதிஷ சாஸ்திரத்துல அஷ்டமங்கல பிரஷ்னம்னு பேர். அதாவது 8 விதமான மங்கள வஸ்துக்களை வச்சு அந்த சந்தர்ப்பத்துல சோழியை போட்டு இவர் கேட்க வந்த சமயத்துல கட்டம் போட்டு அப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த அமைப்பை குறிச்சு ஒரு ஜாதகத்தை எழுதி அதன் மூலமாக இவருடைய கோரிக்கை, இவருக்கு உண்டான ஒரு கவலைக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, தீர்வு உண்டான்னு பார்க்கறது அஷ்டமங்கல பிரஷ்னம். அதுல அந்த எழுத்தச்சன் ரொம்ப கெட்டிக்காரலாம். அதனால பட்டத்திரி தீர்மானம் பண்ணிட்டார், நாம ஏன் கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையணும், நம்ம ஜாதகத்தை எழுத்தச்சன்ட்ட கொடுப்போம், அதை பணிக்கர் பார்த்து சொல்லட்டும், அவர் என்ன பரிகாரம் சொல்றாரோ அதை பண்ணிட்டா நமக்கு வியாதி நீங்கிடும். ஏன்னா பகவான் தான் நமக்கு இந்த ஜோசியத்தை ஞாபகப்படுத்தி இருக்காருன்னு தோணித்து. அதுல பின்னாடியே ஒரு சிக்கல் இவருக்கு, இவர் எடுத்துட்டு போய் அந்த ஜாதகத்தை அவர்கிட்ட காட்ட முடியாது. ஏன்னா இவருக்கு தான் அசைவே இல்லையே பாவம். குரு எப்படி இருந்தாரோ அப்படி இருக்காரு. குடும்பத்துல இருக்கவாட்ட கேட்டாராம், என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எழுத்தச்சன்ட்ட காமிச்சு பரிகாரத்தை கேட்டுடுவாங்களேன்னு. அவளுக்கு ஒரே கோபம், விரக்தியோட எல்லைக்கே வந்துட்டா. ஏன்னா இவர் அத்தனை வருஷம், அத்தனை டாக்டர், அத்தனை மருந்துகள் இவரை தூக்கி உட்கார வைக்கிறது, ஸ்நானம் பண்ண வைக்கிறது, சின்ன வயசு பாவம் 22 23 வயசு, அதுல போய் இப்படி வியாதியில கஷ்டப்படுறாளேன்னு அவ பார்த்தா போறோம். நீங்க டாக்டருக்கு உங்களுக்கு பாதி சொத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறத ஜோசியாலுக்கு பண்ண வேண்டாம், இப்படியே இருங்க பாத்துக்கிறோம், ஜாதகம் எல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ஒரு விருப்பல சொல்லிட்டா நாங்க போக மாட்டோம்ட்டா. சரி, அவரை இங்க அழிச்சுட்டு வரலாமா என்ன, எழுத்தச்சனுடைய ஒரு பிடிவாதம் இருக்கு. யாராவது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த பிரஷ்னம் பார்க்கணும்னா இவர் வீட்டுக்கு தான் வந்து பார்க்கணுமா, இவர் இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டார். என்ன பண்றது, பட்டத்திரி மறுபடியும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார், நீ எனக்கு ஒரு வழியை காமிச்சு கூட அதுக்கு பலன் இல்லாம போயிடுத்தே முகுந்தா, உன்னை பிரார்த்தனை பண்ண ஜோசியம் பாருன்னு ஜாதகமும் கிடைச்சது, ஆனா எனக்கு பக்கத்து தெருவிலேயே இருக்கக்கூடிய ஜோசியரை நானும் கூப்பிட முடியல, அவர் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு இல்ல, குடும்பத்தாரும் மறுக்கிறா, இப்படி ஏன் எனக்கு ஒரு சோதனை, இதுக்கு ஒரு வழி இருக்காதான்னு இவர் நினைக்கச்சே. பகவானிடத்துல சிறந்த முறையில நம்ம தியானம் பண்ணோம்னா அவன் கைவிட்டுடுவானா? அந்த பக்தியானது, தியானமானது, அந்த விசுவாசமான நம்பிக்கை இருக்க, அதை நம்ம செலுத்திட்டோம்னா சுவாமி ஓடி வந்து நம்ம குறைய நீப்பானா. அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணா,
அடுத்த நிமிஷமே வேலைக்காரனுக்கு ஒரு சிந்தனை உண்டாக்கினானா. இந்த நாராயண பட்டத்திரி வீட்டுல ஒரு தலைமுறையா வேலை பண்ற ஒரு 40 வருஷம் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலைக்காரன் வந்தான். ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஜாதகத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் போய் அந்த எழுத்தச்சன் காலில் விழுந்தாவது எங்க எஜமானனுடைய வியாதி நீங்கணும், என்ன பரிகாரம் சொன்னாலும் பண்றோம், எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் போகிறோம் அப்படின்னு நான் கேட்டுட்டு வரேன், குடுங்கோன்னு வாங்கிட்டான். கண்ணீர் மல்க வேலைக்காரன்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்தார். ஓடினா அவன் எழுத்தச்சன் வீட்டுக்கு. அவர் காலில் விழுந்து எங்க எஜமானன் பேரு நாராயண பட்டத்திரின்னு பேரு, இந்த மேல்பத்தூர்ல தான் பிறந்தார், நிறைய படிச்சிருக்கார். அவர் பாடசாலையில குரு அச்சுத பிஷோரடின்னு இருந்தார். அவர்கிட்ட தட்சணையா அவர் வியாதியை அவர் வாங்கிட்டு வந்துட்டார். டாக்டர்லாம் காமிச்சு பிரயோஜனப்படல. நல்ல சிந்தனையோட தான் எங்க எஜமானன் வாங்கிட்டு வந்தார். அதனால நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப வசந்த பணிக்கராச்சே, அதனால நீங்க சோழியை போட்டு எங்க எஜமானனுக்கு வியாதி தீருமா தீராதான்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்றதை வச்சுட்டு தான் நாங்க அடுத்த முடிவை எடுக்கணும். நீங்க தீராதுன்னு சொல்லிட்டா இந்த குடும்பத்தோட அப்படியே நாங்க பாத்துக்கிறோம், கஷ்டப்படல, நான் பாத்துக்கிறேன் அவரை, அவ குடும்பத்தார் விட்டா கூட என்னுடைய பொறுப்பு இல்ல, இந்த வியாதி நீங்கும், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இந்த பூஜையை பண்ணுன்னு ஏதாவது ஒரு பரிகாரம் உங்க ஜோதிஷ சாஸ்திரத்துல சொன்னால் அதை பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அதை பண்ணால் நிச்சயம் தீர்மா சொல்லணும்னா. எழுத்தச்சனுக்கு ஆச்சரியம் அந்த ஜோசியருக்கு. அந்த வேலைக்காரன் பார்த்து சொன்னார், நான் இன்னொருத்தர் இங்க வந்து என் எதிர உட்காம ஜாதகத்தை பார்க்கறது கிடையாது, யார் பேர்ல ஜாதகம் இருக்கோ அவர் எதிர உட்காரணும், இருந்தாலும் என்னுடைய கொள்கையை உனக்காக விட்டு கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா, உங்க நாராயண பட்டத்திரி எஜமானனுக்காக நான் இந்த பிரச்சனத்தை பார்க்க போறதில்லை, உனக்கு இருக்கிற எஜமான விசுவாசத்துக்காக நான் பார்க்கிறேன். இப்படி எல்லாரும் கைவிட்ட போது கூட அவருக்காக நீ ஓடி வந்திருக்கியே, உனக்காக பார்க்கிறேன் உட்காருன்னா சோழியை போட்டார். போட்ட உடனேயே இவருக்கு பிரச்சனத்துல தெரிஞ்சிடுது. ஏன்னா பிரச்சனத்துல அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம்னு இது போன்ற கோயில்கள்ல வந்து இங்க குருவாயூரப்பன் எப்படி வந்திருக்கார், நங்கநல்லூர்ல பிரச்சனம் பார்த்து தான் வந்திருக்கார். அதுக்கு தேவ பிரச்சனம்னு பேரு. இந்த உருவத்துல இருப்பேன், இந்த பூஜைகள்லாம் நடக்கணும், இந்த பூஜைகளை தவறாம எனக்கு வழி நடத்தணும், தினமுமே பால் பாயச நைவேத்தியம் பண்ணணும். இங்க பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பெரிய கோசாலை இருக்கும், நிறைய பசுமாடுகள்லாம் இருக்கும். எதுக்காக, கண்ணன் இருந்தான்னா அவன் சுத்தி இருக்கிற கறவைகள் பின் சென்றேன்னு பசுமாடுகள் இருக்குன்றது ஒரு தாத்பரியம். ஆனா இங்க இந்த பசுமாட்டை பிராத காலத்துல பிராம முகூர்த்தத்துல கறந்து அந்த பாலத்தான் முதல் நைவேத்தியமா பண்றாளாம். ஏன்னா அது தேவ பிரஷ்னத்துல எனக்கு எல்லா ஆகாரத்தை விட கார்த்தால எழுந்த உடனே குருவாயூர்ல எனக்கு வாழைப்பழத்தை கொடுக்குறா, உத்தர குருவாயூரப்பனான நங்கநல்லூர்ல எனக்கு ஒரு டம்ளர் பசும்பால் வைங்கோ, எதுன இங்க கறக்கிற பசும்பாலா இருக்கணும்னு பகவான் அதை ஒவ்வொரு வேலைக்குமே இங்க வந்து ஒரு உத்தமமான தனக்கு பிடிச்ச ஒரு ஆகாரமாக இங்க ஸ்வீகரிச்சுக்கிறான். அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரஷ்னம் வச்சு அந்த பிரஷ்னத்துல வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுண்டு அதற்குண்டான ஒரு பூஜை முறைகளை நம்ம அனுஷ்டிக்கிறதுனால இது போன்ற கோயில்கள்ல நமக்கு திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. உத்தர குருவாயூரப்பன நங்கநல்லூர்ல நாராயணியை கேட்டுட்டே நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம், அவனுடைய விமானங்களை எல்லாம். அதே மாதிரி அதுக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம்னு பேரு. அதை மனுஷியால உட்கார வச்சு போடுறதுக்கு அந்த சோழியை போட்டாராம். போட்ட உடனே இவருக்கு சந்தோஷம். யாருக்கு, அதை எழுத்த சென்ற ஜோசியருக்கு. வேலைக்காரன் சொன்னார், இதோட ஜோசியம் முடிஞ்சு போச்சுப்பா. ஏன் சார் எஜமானனுக்கு வியாதி நீங்காதா, சட்டுன்னு முடிச்சுட்டே கவலையா இருக்கேன். கவலைப்படாத, உங்க பட்டத்திரியோட வியாதி நீங்கும், அவருக்கு ஆயுராரோக்கிய சௌக்கியமானது ஏற்படும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இருக்கட்டும், அதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை அவர் பண்ணணும். அந்த பரிகாரத்தை பண்ணுவேன்னு சொன்ன என்ன பரிகாரம்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன பரிகாரம் பண்றேன்னா, ஒன்னும் பண்ண வேண்டாம், நேர எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவரை குருவாயூர் கஷேத்திரத்துக்கு அழைச்சிட்டு போங்க. அதை குருவாயூர்ல இறக்கி அதை கருடனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மஞ்சுளா போட்ட மாலை அந்த அரசமரத்தை சுத்தி நேர அவரை நாராயண சரஸ்ல குளிக்க வச்சு அவருக்கு புது வஸ்திரங்களை எல்லாம் உடுத்துங்க. குருவாயூரப்பன் திருச்சூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பிரத்யக்ஷமான தெய்வம், பேசக்கூடிய தெய்வம். அவன் அப்பனே அப்பனேன்னு அவாவா வீட்டு குழந்தை மாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. அவருடைய வியாதியை நீக்கிற சக்தி அந்த குருவாயூரப்பன் தான் இருக்கு. அதனால இன்னொரு 10-12 ஜோசியால பார்த்துட்டு அந்த கோயில் இந்த கோயில்னு தேவையில்லாம புஸ்தகங்களை படிச்சுட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தயவு பண்ணி உங்க எஜமானனோட அலையாத. என் வார்த்தையை நம்பு. என் வார்த்தையை நம்புறதை விட குருவாயூரப்பனை நம்பு. கரியில கண் கண்ட தெய்வம். அதனால எப்படியாவது சிரமப்பட்டு அங்க அழைச்சிட்டு போய் அவரை ஸ்நானம் பண்ண வச்சு அந்த 2:30 மணிக்கு பீஷ்மர் துரோணர் 33 கோடி தேவதைகள்லாம் நட திறக்க மாட்டாளா, சுவாமியோட கோயில் கதவு திறக்காதான்னு அவருடைய அந்த அற்புதமான நிர்மால்ய தரிசனத்துக்காக காத்துட்டு இருப்பா. அதுல ஒத்தரா அப்படி தூக்கிண்டு உங்க பட்டத்திரிய எஜமான வியாதியோட நில்லுங்க.
அத நட திறந்த உடனே சுவாமி அவனை பார்த்துருவார் உங்க எஜமானனை. மெதுவா அந்த கொடிக்கம்பத்தை தாண்டி ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயமந்திர தேசே त्वं द्वाविडोऽस्मिन् गुणशीलनामे स्थितो जनानां कुरु सुप्रभातं त्वं केरले वातपुरातिनाथ श्रीवेङ्कटेश स्वयमन्त्रदेशे त्वं द्राविडोऽस्मिन् गुणशीलनामे स्थितो जनानां कुरु सुप्रभातं. அந்த உத்தமமான அந்த சுப்பிரபாத வேளையில அவரை அழைச்சிட்டு போய் நீங்க அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழையிற இடத்துல இடது பக்கம் பெரிய ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில பட்டத்திரிய நடுவுல உட்கார வச்சுடுங்கோன்னா. உட்கார வச்சுட்டா வியாதி நீங்குமான்னா. உட்கார வச்சா போறாது, அந்த சுவாமியை பார்த்துட்டு ஒரு மீனை நாக்கில வச்சுட்டு பகவானை பத்தி பாடணும். மத்யம் தொட்டு பாடு அப்படின்னு நானா. அதிர்ந்து போயிட்டான் இந்த வேலைக்காரன். ஏண்டா ஜோசியம் கேட்க வந்தோம், குருவாயூர்ல மீனை வச்சுட்டு பாடுறதான்னு. அதிர்ச்சியிலேருந்து அவனால உரையவே முடியல. எழுந்து பட்டத்திரி வீட்டுக்கு ஓடி வர ஆரம்பிச்சுட்டானா. இப்படி இவர் சொன்ன அந்த பரிகாரத்தை அவர் பண்ணாரா, இல்ல அந்த மீனை நாக்கில வச்சு நாங்க பண்றதுக்கு அனுமதி உண்டா? இப்படி ஒரு பரிகாரம் எனக்கு தேவையில்லைன்னு பட்டத்திரி மறுத்துட்டு வியாதியோடையே இருந்தாரான்ற வைபவங்களை எல்லாம் நாளைக்கு இதே உத்தர குருவாயூரப்பன் சன்னதியிலேருந்து தொடர்ந்து நம்ம நாராயணியத்தை கேட்போம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதேர்பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுச்ச ஸ்ரூயதே வியாசவாக்கியம் தஸ்வச்சத்வாத்யதத்தாதித பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மில் தன்யாரமல்தே கிருஷ்ண ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே. குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால இந்த வாரம் முழுவதும் சென்னை நங்கநல்லூர்ல அமைந்திருக்கக்கூடிய உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து நம்ம நாராயணியத்தை கேட்டுருக்கோம். தேவப்பிரஷ்டம் மூலமாக இங்க பிரதிஷ்டையான எம்பெருமான் குருவாயூர்ல இருப்பது போலவே ஸ்ரீவேலி பிரதர்ஷனங்களை இங்க நடத்திக்கிறார். அது மாத்திரமில்லை, குருவாயூர்ல உத்தம புருஷனாக வாழ்ந்த வில்வமங்கலம் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். பின்னாடி நாராயணியத்தை ஆரம்பிச்ச அப்புறம் பட்டத்திரியோட ஸ்லோகம் வாயிலாக அந்த பாகவதோத்தமர்களுடைய கதைகளை எல்லாம் நம்ம கேட்க போறோம்.
அந்த வில்வமங்கலம் குருவாயூரப்பனோட நேர பேசி அவனை குழந்தையா பாவிச்சு வளர்ந்த ஒரு குருவாயூரப்பனுடைய கிருபைக்கு பாத்திரமானவர். அந்த வில்வமங்கலம் சுவாமிகள் குருவாயூர்ல இருந்து யாத்திரையாக கிளம்பி திருவனந்தபுரத்தில் போய் அனந்த பத்மநாபனை தரிசனம் பண்ணிட்டு மதுரை திருச்சி வழியாக சென்னையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலத்தில் இன்னைக்கு எந்த இடத்துலேருந்து நம்ம நாராயணியத்தை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த சென்னை நங்கநல்லூர்ல குருவாயூரப்பனுடைய ஆலயம் எழக்கூடிய இடத்துல பகவான் இருப்பதாக தியானித்துக் கொண்டு கையை கூப்பிண்டு இங்க தபஸ் பண்ணாராம். அப்ப இங்கேருந்து கிளம்பச்சே வில்வமங்கலம் சுவாமிகள் சொன்னார், இந்த இடத்துல குருவாயூரப்பன் குருவாயூர்ல இருப்பது போலவே வந்து காட்சியை கொடுக்க போறார். அது போன்ற ஒரு காலம் பின்னாடி உருவாகும்னு அவர் எப்பவோ சொன்னது. 1975ஆம் வருடம் குருவாயூரப்பன் வில்வமங்கலத்தினுடைய ஒரு கனவை இங்க நினைவாக்கினார். அதனால்தான் வில்வமங்கலம் இப்பவும் விக்கிரக ரூபமாக இந்த சுவாமியை இங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யக்ஷ தெய்வம். அவர் சொன்னது போலவே இங்கேயும் ஸ்ரீவேலி உண்டு, அதே பால் பாயச நைவேத்தியங்கள் உண்டு. வருஷ உற்சவங்களும் குருவாயூரப்பனை போல குருவாயூர்ல வைபவமா நடக்கிறது போல உண்டு. எல்லாத்த விட குருவாயூர்ல விசேஷம் துலாபாரம். அந்த துலாபாரம் இங்க உத்தர குருவாயூரப்பன் கோயில்ல இருக்கு. இங்க யார் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சின்ன ஒரு வஸ்துவிலேருந்து ஆரம்பிச்சு குருவாயூர்ல நம்ம எடைக்கு எடை நம்ம சமர்ப்பணமா பண்றது தான் துலாபாரம்னு பேரு. அதை பின்னாடி விவரமா கேட்க போறோம். அந்த ஒரு துலாபாரம் இங்கே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, குருவாயூர்ல வேண்டிண்டவா அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் வயதான காரணத்தினாலோ வியாதியினாலோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சுவாமிக்கு இந்த பிரார்த்தனையை செலுத்த முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டா அந்த துலாபாரத்தை குருவாயூரப்பன் ஏற்றுக்கொள்வது போல இந்த உத்தர குருவாயூரப்பனும் ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல வரலாறு பேசக்கூடிய ஒரு பெரிய வைபவமாக அலங்கியிருக்கு. அப்படி துலாபாரங்களாலும் வில்வமங்கல சுவாமியாலும் ஸ்ரீவேலி பிரதட்சணத்தினாலும் பாலபிஷேகத்தாலும் பல்வேறு மாகாத்மியத்தாலும் அச்சித்திர அஸ்வமேத பாராயணங்கள் ஏகாதசி வைபவத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பக்தியோடு மாதா மாதம் தவறாமல் சொல்லக்கூடிய நாராயணிய பாராயணத்தாலும் ஜென்மாஷ்டமியான அவன் பிறந்த அந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் முதல் கர்ப்போற்சவமான 7 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த திருக்கோயிலிலே 100 தசங்கங்களையும் சம்பூர்ண நாராயணிய பாராயண சப்தாகமாக அவனுடைய திருவடிவாரங்களிலே அவனுடைய ஜென்மாஷ்டியை பூர்த்தி செய்வதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணியத்தை விட உயர்ந்த திருக்கோயிலின் உத்தர குருவாயூரப்பனுடைய வைபவங்கள். அதனால தான் நாம நாராயணியம் மாத்திரம் கேட்டா போராது, நமக்கு தெரியாத சுவாமியினுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அதை கேட்டோம்னா கண்ணால அவனுடைய தரிசனம், அந்த கோயிலுடைய பிரபாவங்கள் கூடவே நாராயணியத்தினுடைய வைபவம்னு கலந்து நம்ம கிருஷ்ண தரிசனமாகவும் நாராயணியமாகவும் சிரவணம் பண்றதுன்றது பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக அதை பார்த்தும் கேட்டுண்டும் அந்த பக்தர்கள் பயண அடையணும்ன்றது தான் நம்முடைய ஒரே ஒரு சிந்தனையாக இருக்கு. இந்த குருவாயூரப்பனுடைய கோயில்ல இந்த மூலஸ்தானம் நாம அவரை மூலஸ்தானத்தில் படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லாததுனால அந்த கதவை சாத்திட்டு, ஆனா பட்டத்ரி சொன்ன அதே பட்டத்ரி மண்டபம் அதே போன்ற ஒரு மண்டபம் இந்த ஆலயத்திலேயும் முன்னாடி இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து தான் இப்ப பக்தர்களே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனும் அவனை படம் எடுப்பதற்கு அனுமதி அளிக்காவிட்டாலும் நாம் சொல்லக்கூடிய நாராயணியத்தை அவன் சிரவணம் பண்ணிட்டு இருக்கான்ற சந்தோஷத்தோட நாம இப்ப உட்கார்ந்து அதை கேட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். நேற்றுக்கு சரித்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட்டத்ரி வாதரோகத்தால் ஜோசியம் பார்த்து அவருடைய வேலைக்காரனிடத்துல எழுத்த சென்ற ஒரு பணிக்கர் இவரை குருவாயூருக்கு அழைச்சிட்டு போனோம். அங்க போய் அவனுடைய சன்னதிக்கு எதிர கர்ப்ப கிரகத்துக்கு எதிர 2 பெரிய திண்ணைகள் இருக்கும். இந்த திருக்கோயில கூட 2 பெரிய திண்ணை கர்ப்ப கிரகத்துக்கு எதிர இருக்கு. அதுல உங்களுக்கு இடது பக்கம் குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம் இருக்கிற திண்ணையில உங்க பட்டத்திரியை உட்கார வச்சு மத்யம் தொட்டு பாடினால் வாதரோகம் நீங்கும்னு அவர் பிரஷ்னத்துல சொல்லிட்டார். அதாவது ஒரு மீன நாக்கில் வச்சுட்டு பாடினா வியாதி நீங்கிடும்னு. அலறிண்டு ஓடி வந்துட்டான் இந்த வேலைக்காரன். பட்டத்திரி கேட்டார், போய் பார்த்தையாப்பா, பிரஷ்னத்துல ஏதாவது எனக்கு விடிவு காலம் வந்துதா, பரிகாரத்துல எனக்கு வியாதி நீங்கும்னு சொல்லியிருக்காளா? வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே கண்டிப்பா வியாதி நீங்குமா. அவர் ஒரு தடவை சோழியை போட்ட உடனே சொல்லிட்டார், எந்த குறையும் இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வியாதியை நீக்கிக்கிறதுக்காக நீங்க இங்க இருந்தே ஒன்றும் பண்ண முடியாது. திருச்சூர் பக்கத்துல இருக்கிற குருவாயூர் கஷேத்திரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போனோமா? அதுக்கு என்ன, போலாமே, தயாரா இருக்கேனே. என்ன போறதும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவன் சொன்னபடி நாராயண சரஸ்ல ஸ்நானமும் பண்ண வச்சிருவோம், வஸ்திரத்தையும் உடுத்திடுவோம். 2:45 மணிக்கு உங்களை கை தாங்கலாம் அந்த நட திறந்த உடனே உள்ளே அழைச்சிட்டு போயிடுவோம்.
அதுக்கு மேல அவர் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ண சொல்லுன்னு சொல்லி இருந்தாலோ, பாலபிஷேகத்துக்கு பணம் கட்ட சொல்லுன்னு சொல்லி இருந்தாலோ, இல்ல பரிகாரத்துல குருவாயூரப்பனுக்கு பிடிச்ச கலப சாத்து, அவன் எதை சாத்தின்னு அந்த சந்தனத்தை நமக்கு கோபிகா சந்தனம்னு அவன் ஒரு பிரசாதமாக கொடுக்கிறானோ அதை கலப சாத்த சொல்லி இருந்தாலோ, இல்ல வெள்ளச்சாத நைவேத்தியத்தை பண்ண சொல்லி இருந்தாலோ, நெய்யப்பத்துக்கு பணம் கட்ட சொல்லி இருந்தாலோ, ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று சொல்லியிருந்தா பண்ணிட்டு நாளைக்கே உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை முடிச்சு அழிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா அந்த ஜோசியர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? எஜமானனே, நீங்க சொன்னா நீங்களே தகச்சு போயிடுவார்னு பட்டத்திரியை பார்த்து சொன்னா, அப்படிப்பட்ட புனிதமான குருவாயூரப்பனுடைய சன்னதியில மத்ஸ்யம் தொட்டு நீங்க பாடணுமா? ஒரு மீனை நாக்கில் வச்சுட்டு பாடினா தான் உங்க வியாதி நீங்குமா? எனக்கே அந்த பனிக்கரட்ட போனேன்னு கவலையா இருக்கு. ஜோசியம் பார்த்திருக்கவே வேண்டாம். எப்படிப்பட்ட புனிதமான க்ஷேத்திரம், அங்க போய் ஒரு மீனை நாக்கில் வச்சிருந்து எழுதுறதாவது இதை விட ஒரு பாபம் என்ன இருக்கு? இதுக்கு நீங்க உடன்பட்டா கூட வேலைக்காரனான நான் உடன்பட மாட்டேன்னு சொன்னான் பட்டத்திரி கிட்டக்க. பட்டத்திரி சொன்னார், எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணல, கிளம்பலான்னு தோன்றது, ஏற்பாடுலாம் பண்ணுனார். இவனுக்கு அதை விட கோபம். ரொம்ப நல்லா இருக்கே, இப்படியா நீங்க உங்க வியாதி நீங்கணும்ன்றதுக்காக ஒரு புனிதமான க்ஷேத்திரத்துல போய் ஒரு பாவத்தை பண்ணலாமா? நான் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் குருவாயூரை பத்தி. அந்த வேலைக்காரன் சொன்னா, யாராவது அந்த ஒரு கோயில்ல 6 மாச குழந்தை தெரியாதனமா ஏதாவது ஒரு அசுத்தத்தை பண்ணிட்டா கூட அந்த கோயிலை சேர்ந்தவா 1.25 மணி நேரம் அந்த கோயிலை மூடி அதுக்காக புண்ணியாவதன வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு அப்புறம்தான் திறப்பா. அதுக்குண்டான பூஜை அந்த குழந்தையினுடைய தாயார் தகப்பனார் அபராத கட்டணமா செலுத்தணும். இந்த அளவு புனிதமான கோயில். அங்க போய் மீன நாக்கில் வச்சுட்டு எழுதுறதாவது நான் வரமாட்டேன் தான். அப்ப பட்டத்திரி சொன்னார், நீ கிளம்பு, எந்த விதமான கவலையும் வேண்டாம். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எனக்கு பகவானுடைய அனுகிரகத்தால அவன் சொன்ன மீன் எதுன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து. உனக்கு புரியாததுனால தான் நீ கவலைப்படுற. உனக்கு புரியாததுனால நீ போகக்கூடாதுன்ற, எனக்கு புரிஞ்சதுனால நான் இப்ப உடனே கிளம்பணும்னு சொல்றேன். ஒரே ஒரு வித்தியாசம், மத்ஸ்யம் தொட்டு பாடு மத்ஸ்யம் தொட்டு பாடுனா நீ ஏண்டா லிட்ரலா அந்த மீனை நினைச்சுட்டு இருக்க? எங்க குருவாயூரப்பன் எடுத்தது தசாவதாரம். அவதாரா இஸ் த டிசென்ட் ஆஃப் காட் டு அசந்த மேனப்னு தான் கீழே இறங்கி வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேராதார்னு நம்மளை மேல தூக்கி விடுறதுக்காக பாடுபட்டவன் குருவாயூரப்பன், பாடுபட்டு கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட அந்த சுவாமி எடுத்த தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் எது? மத்ஸ்யாவதாரம் தானே எடுத்தான். மீனான்னா சுவாமி முதல்ல அவதாரம் பண்ணா வேதான் உத்தரத்தேன்னு வேதத்தை காப்பாத்துறதுக்காக. மீன் ஒண்ணுத்துக்கு தான் கண்ணை திறந்துட்டே தண்ணிக்குள்ள போகக்கூடிய சக்தி இருக்குன்னு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வேதத்தை வெளியில எடுத்துட்டு வரதுக்காக மத்ஸ்யமா அவதாரம் பண்ணான். இச்சா மீன விகார கச்சப மகாபோத்ரியம் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா கா குஸ்தகேலாகலிர்னே. சுவாமி தேசிகன் தசாவதாரத்தை அழகா ஆரம்பிச்சாரு. இச்சா மீன, அந்த மீனான்னா அவன் இச்சையோட அவதாரம் பண்ணான். தசாவதாரங்கள்ல சுவாமிக்கு பிடிச்ச அவதாரமா இருக்கவே தானே முதல்ல மீனா வந்துட்டான். அப்ப மத்ஸ்யம் தொட்டு பாடுனா என்ன அர்த்தம்? மீனை வச்சுட்டு பாடுன்னு அர்த்தம் இல்ல. பகவான் குருவாயூரப்பனுடைய திவ்ய வைபவங்களை, அவனுடைய திவ்ய சரித்திரத்தை நாராயணீயமாக ஆரம்பித்து என்ன மத்ஸ்யாவதாரத்திலேருந்து தொடங்கி பாட சொல்லியிருக்கான். அதாவது அந்த காவியத்துல தசாவதாரம் இருக்கணும். அதனால மத்ஸ்யம் தொட்டு பாடுனா நாராயணியம் பாடுறதுக்கு உத்தரவாயிடுத்து. பாகவத சாரத்தை பாடுவோம், அதுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அதுக்குண்டான புலமை பாண்டித்யம் என்கிட்ட இருக்கு. நான் பண்ண ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இது பிரശ്നத்துல திருநாவாயப்பன் என்ன குருவாயூருக்கு போக சொல்லி பணிச்சிருக்கார். அவர் மூலமாக இந்த பரிகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு கார்த்தாலேயே நம்ம நட திறக்கச்சே, நட திறக்கிறதுனா அங்க கதவை திறக்கிறதுக்கு பேரு, நட திறக்கச்சேயே நம்ம குருவாயூர்ல இருக்கணும்னா. இந்த உண்மையான தெளிவு பிறந்தவுடனே இந்த பட்டத்திரியனுடைய சம்ஸ்கிருத ஞானத்தால இவர் ஸ்புரிச்சு, இல்ல இவர் ஸ்புரிச்சாரோ இல்ல குருவாயூரப்பன் நாராயணியம் கேட்கணும்னு நீ மத்ஸ்யம் தொட்டு பாடணும்னா குழம்பாத, மத்ஸ்யாவதாரம் தொடங்கி ஆரம்பிக்கணும், இங்க வா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் கூப்பிட்டானோ, எது உண்மையாக இருந்தாலும் ஒன்னு சத்தியம், இவர் எந்த யோஜனையும் பண்ணல, நேர குருவாயூருக்கு போய் நாராயணியம் பாடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அவ்வளவுதான். உடனே ஒரு 50 பேர் இவரை ஒரு பல்லக்கில் வச்சு, அந்த காலத்துல ஏது போக்குவரத்து வசதிகள்லாம் இப்ப நம்ம நினைச்சா கார்த்தால நினைச்சா ராத்திரிக்குள்ள எந்த மார்க்கத்தால விமான மார்க்கமா பூனமான குருவாயூரப்பனை சேவிக்கலாம். ஒரு ராத்திரியில மற்ற இடங்கள்ல இருந்து நம்ம ட்ரெயின்ல போய் சேவிக்கலாம். எப்படி நினைச்சாலும் குருவாயூரப்பன் அடையறதுக்கு வழிகள் உண்டு. ஆனா அப்ப ஒரே வழி கால்நடையா போகணும், இல்லைன்னா பல்லக்கில் போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில போகணும். அதனால என்ன பண்ணுவா,
இவரை பல்லக்கில் வச்சு எல்லாரும் நாராயண ஜபம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, குருவாயூரப்பா மேல்புத்தூர்ல இருந்து உன்னை நம்பி எங்க எஜமானன் ஆயிடுச்சுன்னு நாங்க கிளம்பிட்டோம், அவருடைய வியாதி நீங்கணும், இங்க திரும்பி வரும்போது நாராயணியத்தை பூர்த்தி பண்ணிட்டு நாங்க மறுபடியும் இவரை பல்லக்கில தூக்கிட்டு வந்து நாராயணியம் முடிஞ்சாச்சு வியாதி தீரல அப்படின்னு வந்து நிக்க கூடாது, வரும்போது இவர் குருவாயூர்ல இருந்து மேல்புத்தூர் வரைக்கும் எங்களோட சுயமா நடந்து வரக்கூடிய சக்தியை நீ கொடுக்கணும்னு அவ வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிய திருநாவாயப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறாளாம். அதனால்தான் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு கேட்டமே, ஒரு மனுஷனுக்கு முக்கியம் என்னன்னா அவன் பிறந்த ஊர்ல எந்த கோயில் இருக்கோ எந்த தெய்வம் இருக்கோ அதை கண்டிப்பா ஆராதிக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியூர்ல சார் நான் மாசம் மாசம் திருப்பதிக்கு போவேன், நான் குருவாயூருக்கு போவேன்னா போகலாம், அது தப்புன்னு சொல்லல. தாம் பிறந்த கிராமத்துல எந்த சுவாமி இருக்காரோ அவரை போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட போய் அவருக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி அந்த அபிஷேகத்தை நடத்தி அவருக்கு உண்டான நைவேத்தியங்கள் கால பூஜைகள்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா, கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு நல்வழியை காட்டக்கூடியவன் யாரா இருப்பான்னா நம்ம குலதெய்வமோ இல்ல நம்ம கிராம தெய்வமோ யார நம்ம முன்னோர்கள் வழிபட்டாலோ அவளாத்தான் இருக்க முடியும். அதுதான் இப்ப பட்டத்திரி புரிஞ்சின்ற ஒரு விஷயம். திருநாவாயப்பனை கெட்டியா பிடிச்சார், அவர் மார்க்கத்தை காமிச்சு கொடுத்துட்டார். அதனால நேர குருவாயூரை நோக்கி இவரை பல்லக்கில் சுமந்துண்டு அந்த பிராத காலத்துல 2 மணிக்கு அந்த கருடன் இவரை வரவேற்க நாம முன்னாடி அனுபவிச்ச கதையில இருக்கிற அந்த மஞ்சுளா போட்ட அந்த மாலை இருக்கிற கல்ல குருவாயூரப்பனாக இவர் பல்லக்கை இறக்கி நமஸ்காரம் பண்ண சொல்ல, அந்த குருவாயூரப்பனுடைய நாராயண சரச அடைஞ்சு பட்டத்திரிக்கு ஸ்நானத்தை பண்ணி வச்சு புது வஸ்திரங்களை உடுத்தி அதோ 3 மணிக்கு கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பா அப்படின்னு பக்தர்கள் புடைசூழ அந்த 2 கதவும் ஒரே சமயத்துல திறக்க அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் கிருஷ்ணனுடைய தரிசனம் கிட்டுமா, கிருஷ்ணன் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பானா, நேத்திக்கு போட்ட வாகச்சாத்தோட இருப்பானான்னு அவர்கள்லாம் முண்டியடிச்சுட்டு போகக்கூடிய இடத்துல முன்னாடி இவரை பல்லக்கில இருந்து இறக்கி கைத்தாங்கலாக 10 பேர் பட்டத்திரியை தூக்கிண்டு கொடிக்கம்பத்தை தாண்டி அந்த சோபன மண்டபத்துக்கு முன்னாடி அவர் அந்த கர்ப்ப கிரகத்தில் அப்படி தூக்கி அவர்களுக்கு இடது பக்கம் குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம் ஜோசியர் சொன்ன திண்ணையில கொண்டு போய் உட்கார வச்சா. அதனால தான் அதுக்கும் இன்னைக்கு பட்டத்திரி மண்டபம்னு பேரு. அந்த பட்டத்திரி மண்டபத்தில் உட்கார்ந்து தான் பகவான் குருவாயூரப்பனுடைய திவ்ய வைபவத்தை பாகவத சாரத்தை நாராயண பட்டத்திரி நாராயணியமாக எழுதினார். அந்த நாராயணியத்தை எப்படி எழுத ஆரம்பிச்சார், அதுக்கு முன்னாடி எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டார், பகவான் அதுக்கெல்லாம் ஒத்துண்டானா இல்லையா அப்படின்னு அடுத்து வர பகுதிகளில் நம்ம அடுத்த வாரம் மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தில் இருந்து இந்த நாராயணியத்தை தொடர்வோம். இப்போது உத்தர குருவாயூரப்பனிடத்துல நம்மை காக்குமாறு உத்தரவு வாங்கி கொண்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புறோம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா
ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யத்ரை லோக்யமகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் கிருஷ்ண தொத்ரூபம் ஆச்சரியம் தாமோதர ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. தாமோதரனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் உங்க எல்லாருக்குமே தெரியும். நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்கள் குருவாயூரப்பனுடைய பெருமைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய திருக்கோயிலிலிருந்து கண்ணனும் நம்மோடு நாராயணியத்தை கேட்குமாறு நாமும் நம்முடைய கண்ணுக்கு திவ்ய தரிசனத்தோடும் காதுக்கு நலம் தரும் நாராயணியமாகவும் நாம் இதை அனுபவிச்சுருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் முழுவதும் நாம் சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பெருமையாக சொல்லக்கூடிய பேரருளாளனான வரதராஜ பெருமாளுடைய திவ்ய க்ஷேத்திரத்திற்கு சமீபத்தில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்புட்குழி என்று சொல்லக்கூடிய மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாலுச்செட்டி சத்திரம் என்று அழைக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தாமல் கிராமத்திலிருந்து தாமோதரனோடு நாம் நாராயணியத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு எம்பெருமான் திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமான் கேட்டதையும் கொடுப்பவன் கேட்காததையும் கொடுக்கக்கூடிய பாரிஜாதமாக இருக்கவன். நாம் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் போதே பெரிய திருவடியான கருடன் நம்மை வரவேற்று நாம் பக்தியுடன் உள்ளே நுழைந்தோமே ஆனால் அழகிய செடி கொடிகளோடு பலவிதமான மரங்களோடு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் குருவாயூரப்பன் அமைந்திருக்கக்கூடிய பரசுராம க்ஷேத்திரமான கேரளம் எவ்வாறு பச்சை பசேல் என்று இருக்குமோ அதே போன்று எந்த எம்பெருமான் இங்கு பச்சைமா மலைபோல்மேனியாக காட்சியளிக்கின்றானோ அவனுடைய ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். அங்கே ஆகா அற்புதமான காட்சி. தாமோதரன் என்றால் தாம என்றால் கயறு, உதரம் என்றால் வயறு. யசோதை பிராட்டியால் கண்ணன் தன்னுடைய வயரிலே கண்ணினோன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக இருக்கக்கூடியவன். அதை நினைவூட்டும் வகையிலேயே இந்த ஆலயத்திலே நம்மை வரவேற்பவன் இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தவழ்ந்த கண்ணன் உயர்ந்த மயிர்பீலிகைகளோடு புஷ்பங்களை சார்த்தி கொண்டு தன் தாயார் யசோதை என்னை இந்த திருவயிற்றிலே கட்டி போட்டு விட்டால் அதை அவிழ்த்து விடுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்பது போல கண்ணன் தான் கொஞ்சக்கூடிய ஒரு முகத்தோடு உரலை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே சூழ்நிலையில் தாமோதரனை மனசில் தியானித்துக் கொண்டு நாம் குருவாயூருக்கு பட்டத்திரி மண்டபத்திற்கு செல்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும் நாராயண பட்டத்திரி திருநாவாய் என்ற க்ஷேத்திரத்திற்கு அருகிலுள்ள மேல்பத்தூரில் பிறந்து தான் தன்னுடைய குருவான அச்சுத பிஷோரடி என்பவரிடம் இருந்து அவருக்குண்டான வாதரோகம் என்ற கடுமையான நோயை தான் வாங்கிக் கொண்டு ஜோதிட சாஸ்திரம் மூலமாக குருவாயூருக்கு சென்று பகவானுடைய வைபவங்களை நாராயணீயமாக பாடினால் உன்னுடைய வியாதி நீங்கும் என்று எழுத்தச்சன் என்ற ஒரு ஜோதிடர் சொன்னதை கேட்டு 10-15 பேருடன் பல்லக்கிலே குருவாயூரை அடைந்து நாராயண சரசிலே குளித்து 3 மலைக்கு நிர்மால்ய வேளையிலே கொடிக்கம்பத்தை தாண்டி அப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இடதுபுறம் மண்டபத்திலே அவரை அமர வைத்தார்கள். அந்த இடத்திலே தான் அமர்ந்து கொண்டு பட்டத்திரி 100 நாட்கள் நாராயணீயம் என்ற பாகவதத்தினுடைய சுருக்கம் இந்த ஒரு சரித்திரத்தை கண்ணனுடைய பெருமைகளை கூறக்கூடிய அற்புதங்களை எல்லாம் அவனே தலையசைத்து கேட்க நமக்கு அந்த நாராயண பட்டத்திரியானவர் அருளி செய்தார்.
அந்த இடம் நாராயண பட்டத்திரி மண்டபம் என்று பட்டயத்தோடு இன்றும் போற்றப்படுகின்றது. அந்த இடத்திலே பட்டத்திரி அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா என்று பகவானை அழைத்தாராம். நாராயணியத்திற்கு என்ன அழகு என்றால், பட்டத்திரி நாம் கோயிலுக்கு சென்றாலும் எம்பெருமானை அழைக்கின்றோம், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கூறுகின்றோம். இவரும் தன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்காக குருவாயூருக்கு வந்து தன்னுடைய வியாதியானது போக்கப்பட வேண்டும் என்று நாராயணியத்தை தொடங்க இருக்கின்றார். கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இவர் அமர்ந்து கொண்டு கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று கூட்டவுடன் கர்ப்ப கிரகத்திலிருந்து ஒரு குரல் இனிமையாக கேட்டதாம். மேல்பத்தூரே வாருங்கள், உங்களுக்காக நாம் நாராயணியம் கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கண்ணன் கனிவுடன் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு தான் குரல் கொடுத்தானாம். பட்டத்திரிக்கு அதிசயம், யார் பேசுவது? கண்ணனுடைய அதனம் மதுரம் வதனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம் என்ற மதுரமான குரல் கேட்கின்றதே என்று, குருவாயூரப்பா நீயா என்னை அழைக்கின்றாய், என்ன ஆச்சரியம் என்றார். நாராயணியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தத்துவம், மற்ற புராணங்கள் மற்ற காவியங்கள் போல் அல்லாமல், இன்று பேச்சை தொடக்கத்தில் ஆரம்பித்த குருவாயூரப்பன் 100வது தசகத்தில், அதாவது 100வது நாள் பட்டத்திரிக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்து அவன் நாராயணியத்தை முடிக்கும் வரை குருவாயூரப்பன் பட்டத்திரியோடு பேசிக் கொண்டிருந்தாராம். அப்ப காவியத்தினுடைய அழகு என்ன? தி கான்வர்சேஷன் பிட்வீன் குருவாயூரப்பன் அண்ட் நாராயண பட்டத்திரி. இரண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதங்கள், பேச்சுக்கள். பட்டத்திரியும் உரிமையோடு குருவாயூரப்பனை மிரட்டி இருக்கிறார், குருவாயூரப்பனும் பட்டத்திரியை உரிமையோடு பல இடங்களிலே கண்டித்திருக்கின்றார். இந்த வாக்குவாதமானது பிடிவாதமாக தொடர்கின்றதாம். அதனால் குருவாயூரில் கூறுவார்கள், நாராயண பட்டத்திரியனுடைய வாதத்தை விட இருவருக்கும் நடந்த வாக்குவாதங்களிலே பிடிவாதமானது அதிகமாக இருந்தது என்று கூறுவார்கள். அந்த வகையிலே பகவான் முதலிலே குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டான், வாருங்கள் மேல்பத்தூரே. உடனே மேல்பத்தூர் நாராயணியத்தை தொடங்க வேண்டியது தானே. மேல்பத்தூர் என்று குருவாயூரப்பன் பட்டத்திரியை பெயர சொல்லி அழைக்க மாட்டார், அவருடைய ஊரை சொல்லித்தான் அழைப்பாராம். பட்டத்திரி ஆரம்பிக்கவில்லை. குருவாயூரப்பன் கூறினார், நாராயணியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஆரம்பியுங்கள் என்று. அப்ப நாராயண பட்டத்திரி வைத்த வேண்டுகோள் இருக்கின்றதே, கிருஷ்ணா நான் நாராயணியத்தை தொடங்க வேண்டுமானால் 2-3 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதற்கெல்லாம் நீ உட்பட்டால் நான் நாராயணியத்தை ஆரம்பிக்கின்றேன், இல்லாவிட்டால் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை முடித்துக்கொண்டு இரவோடு இரவாக என்னுடைய ஊருக்கே திரும்பி விடுகின்றேன். என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். யார் இவ்வாறு தைரியமாக கூறுவார்கள்? அல்லது யார் கூறினால் நம்முடைய தாமோதரனான கண்ணனை தவிர பணிவோடு யார் கட்டுப்படுவார்கள்? மற்றவர்களாக இருந்தால் கோபம் வந்துவிடும். என்னிடத்திலே நீ சரண்புக வந்தவன், என்னையே மிரட்டுகிறாயா என்று கேட்போம். ஆனால் கண்ணனுடைய கருணை இருக்கின்றதே. குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன் அல்லவா? குழந்தையாக கை கட்டி கொண்டு பட்டத்திரியினிடம் தலையை சார்த்தி கேட்டானாம், உன்னுடைய கட்டளை என்ன? குருவாயூரப்பனிடத்திலே பட்டத்திரி தெரிவித்தார், என்னுடைய முதல் நிபந்தனை, இந்த நாராயணியத்தை நான் எழுத வேண்டுமானால் உன்னிடமிருந்து எனக்கு ஒரு சத்திய பிரமாணமானது வர வேண்டும். அதாவது நீ சங்கல்பம் செய்து கொண்ட 100 நாட்களும் எந்தவிதமான தடையுமின்றி இந்த குருவாயூரில் இருப்பாய். காலை 3 மணிக்கு உன்னை இங்கே உட்கார வைத்தால் நாராயணத்தை தொடங்குவாய். இரவு 9:30 மணிக்கு என்னுடைய திரிபுக்கா பூஜை என்ற இரவு பூஜை முடியும் போது நீ இங்கிருந்து கிளம்பி செய்வாய். இந்த 100 நாட்களிலும் உனக்கு எந்தவிதமான தடையும் விக்னமும் ஏற்படாது. நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என்ற ஒரு உறுதி எனக்கு வேண்டும். வியாதியை பற்றி குருவாயூரப்பா எனக்கு கவலை இல்லை. வியாதியை நீ தீர்த்து வைத்தால் வைக்கலாம், வியாதியோடும் நாம் ஊருக்கு திரும்பலாம். எனக்கு வேண்டியது நாராயணியம் பாதியில் நிற்கக்கூடாது. கண்ணன் சிரித்துக்கொண்டே கேட்டானாம், அவ்வாறு கூட நான் செய்து விடுவேனா? உன்னை பாதியில் நிறுத்தி விடுவேனா? ஏன் உனக்கு என் பேர் அந்த சந்தேகம்? அப்போது பட்டத்திரி கூறுகின்றார், கண்ணா நீ மாயன், வெறும் மாயம் மட்டுமல்ல மாமாயன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தரை என்று ஆண்டாள் நாச்சியார் அழைத்தார். ஆக உன்னுடைய கள்ளத்தனம் இருக்கின்றதே, யார் அறிவார் உன்னுடைய மனதை? ஆழ்வார் உனக்கு ஒரு பாசுரமே எழுதி வைத்து விட்டாரே, வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போலே வருவோனே கண்ணா என்று கண்ணனுடைய பெருமைகளை கூறாமல்
நீ செய்த லீலைகளை கூறாமல், கண்ணன் என்றால் அவன் ஒரு இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுவான், இன்னொரு இடத்திலே அந்த வார்த்தையை காப்பாற்றுவான் என்று ஆழ்வார் எழுதி வைத்து விட்டாரே. வருவேன் என்று சொல்ல கோபிகைகளிடத்திலே நீ சென்று நிற்க மாட்டாய். அந்த கோபிகைகளை தவிக்க வைத்துவிட்டு ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனாவிரஜா கிருஷ்ணா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரகி என்று அவர்கள் உன்னை தேட வைத்து கதற வைப்பாய். அதே நீ தூது போகும் போது விதுரர் நீ வருவாய் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு, விதுரா எனக்கு பசிக்கிறது, ஆகாரத்தை எடுத்து வா என்று அன்போடு மிரட்டுவாய். ஆக வந்தாய் போலே வாராதவனாகவும் வாராதாய் போலே வருபவனாக இருக்கக்கூடிய கண்ணன், நான் நாராயணியத்தை ஆரம்பிக்கும் போது நீ கள்ளத்தனமாக ஒன்று மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆரம்பிக்கட்டும், எத்தனை நாள் பாடுகிறார் என்று பார்ப்போம். ஒரு 20-21 நாட்கள் ஆனால் இவருடைய வியாதியை அதிகரித்து பாடாகப்படுத்தி இவரை சோதனை செய்து நாராயணியத்தை தொடர்கின்றாரா இல்லை ஊருக்கே ஓடிவிடுகின்றாரா என்று பார்ப்போம் என்று மாயத்தனத்தால் நீ ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டால், தயவு செய்து என்னிடத்திலே சொல்லிவிடு, நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்பி விடுகின்றேன். நான் நாராயணியத்தை நடுவில் நிறுத்தக்கூடாது. கண்ணனுடைய கருணை இருக்கின்றதே. அடுத்த நிமிடமே பட்டத்திரிக்கு உறுதிமொழி அளித்தானாம். மேல்பத்தூர், உங்களுக்கு கவலையே வேண்டாம், 100 நாட்களும் நாராயணியும் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் இங்கு நிறைவேறும். ஏன் தெரியுமா? உங்களை விட நாராயணியத்தை கேட்க வேண்டும் என்று நான் ஆவலோடு இருக்கின்றேன். நான் ஆசைப்பட்டு உங்களுக்கு வியாதியை வரவழைத்து எழுத்தச்சன் மூலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் குருவாயூருக்கு போ என்று சொல்ல வைத்தவன் நான். எழுத்தச்சன் சொல்லவில்லை. உங்களை இங்கு வரவழைத்து அமர வைத்ததே பாகவத சுருக்கமான நாராயணியத்தை, 18,000 ஸ்லோகங்களாலான பாகவதம் என்றும் பழத்தை 1036 ஸ்லோகங்களாலான நாராயணியமாக கேட்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருக்கும் போது எவ்வாறு நான் நிறுத்துவேன்? அதனால் எந்த விதமான தடங்களும் இல்லை. தாராளமாக நீங்கள் நாராயணியத்தை தொடங்கலாம், நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று குருவாயூரப்பன் உத்தரவு கொடுத்தானாம். பட்டத்திரிக்கு ஆனந்தம். குருவாயூரப்பா, இது போரும் எனக்கு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை. நான் நாராயணியத்தை பாடுவதற்காக இங்கு காலை 3 மணிக்கு நீ சிகப்பு கௌபீனத்தோடும் இடது கையில் வாழைப்பழத்தோடும் இருக்கக்கூடிய காட்சியோடு நீ இருக்கும் போது வந்து அமர்வேன். இரவு 9 மணிக்கு உன்னுடைய ஸ்ரீவேலி பிரதட்சணம், அந்த சுற்று வரக்கூடிய உற்சவமூர்த்தியை தரிசித்து வெளியே செல்வேன். இவ்வாறு காலையில் அமர்ந்து இரவு வரை ஒரு நாளைக்கு 1 தசகம் என்று எழுதுவேன். தசகம் என்றால் 10 ஸ்லோகங்கள் அல்லது 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பகுதிக்கு தசகம் என்று பெயர். 10 ஸ்லோகங்கள் அல்லது 11 ஸ்லோகங்கள் கொண்ட தசகத்தை நான் அன்று முழுவதும் எழுதுவேன். எனக்கு வியாதி பீடித்திருப்பதால் இவ்வளவு மெதுவாகத்தான் செல்ல வேண்டும், நாராயணியம் மெதுவாக செல்கின்றதே என்று யாரும் குறைபட்டு கொள்ளக்கூடாது என்று வேண்டுகோளை வைத்தாராம். குருவாயூரப்பன், நீ எவ்வளவு விரிவாக சொன்னாலும் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அருள் செய்தான். பட்டத்திரியினுடைய 2வது கட்டளைத்தான் நமக்கு அதிர்ச்சியை உண்டாக்குகின்றது. குருவாயூரப்பா, தினமும் நாம் இந்த தசகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும், அதாவது ஒவ்வொரு பாட்டும் முடித்த பின்பு உன்னை நிமிர்ந்து பார்ப்பேன். கர்ப்ப கிரகத்தில் இருந்து கண்ணனான நீ நான் எழுதிய அந்த சரித்திரம், அந்த கதை, அந்த ஸ்லோகம் உண்மைதான் என்று நீ தலையை அசைத்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தலையசைத்தால் நாராயணியம் எழுதுகிறேன், இல்லாவிட்டால் கிளம்புகிறேன் என்று சொன்னாலாம். கண்ணன் தலையசைத்தானா, பட்டத்திரியினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டானா என்பதை நாளை தாமோதர பெருமாளுடைய உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் அனுபவிப்போம். நாராயணா ஸ்ரீமன்னா